வணக்கம். இப்பதிவில் விரண சஞ்சீவி தைலம் பற்றி காண்போம். விரண சஞ்சீவி தைலம் செய்வதற்கு தேவையான சரக்குகள்: கார்புத்தி தாளகம் சுத்தி செய்தது, கிட்டாக்கனி அப்படின்னா சேராங்கொட்டை சுத்தி செய்தது, நல்லெண்ணெய். இவை மூன்றும் தேவையான சரக்குகள். அடுத்ததாக செய்முறை: பொடித்த தாளகம், இரண்டிரண்டாக நறுக்கிய சேராங்கொட்டை, நல்லெண்ணெய் ஆகியவற்றை நீண்ட காம்பையுடைய அகல கரண்டியிலிட்டு சிறு தீயில் எரித்து, சேராங்கொட்டை மிதக்கும் பக்குவத்தில் மேற்படி எண்ணெயை கழுநீரும் நீரும் சமமாக கலந்துள்ள பாத்திரத்தில் ஊற்றி, மறுநாள் எண்ணெயை வழித்தெடுத்து மறுபடியும் காய்ச்சி வடித்து வைத்து கொள்ளவும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாளகம் பொடிச்சுக்கணும், சேராங்கொட்டையை ரெண்டு ரெண்டாக நறுக்கிக்கணும், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இது மூணையும் சேர்த்து, அதாவது காம்பு நீட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கரண்டியில் இது மூணையும் போட்டு சிறு தீயில் வச்சு இந்த சேராங்கொட்டை மிதக்கும் பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எடுத்து அந்த எண்ணெயை என்ன பண்ணணும், கழுநீர் அப்புறம் நீர் இது ரெண்டையுமே சமமாக வச்சுக்கணும். இது ரெண்டையும் சமமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். மறுபடியும் மறுநாள் காலையில் என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணெயை மட்டும் வழித்து எடுக்கணும். வழித்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை காய்ச்சி நம்ம வடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பயன்படுத்தும் முறை பார்த்தோம் அப்படின்னா, கோழி இறகினால் மேற்பூச்சாக பூசவும். இதை கோழி இறகு எடுத்து மேற்பூச்சாக நம்ம பூசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீரும் நோய்கள் பார்த்தோம்னா, புண்கள் வெற்றிலையில் தோய்த்து தின்ன சன்னிபாதம் தீரும். புண்கள் சன்னிபாதம் தீரும் அப்படிங்கிறாங்க. குறிப்பு பார்க்குறோம்: அதிகாலையில் இத்தைலத்தை புண்களின் மீது பூசுவதற்கு முன் தோசை, கொழுக்கட்டை, இட்லி, பழைய சாதம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை எருமை தயிருடன் வயிறு நிறைய உண்ண வேண்டும். தைலம் 3 மணி நேரம் ஊறிய பின் உசில் அரைப்பிட்டு இள வெந்நீரில் குளிக்க வேண்டும். இவ்வாறு 7 நாட்கள் செய்ய புண்கள் ஆறும். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தைலத்தை நம்ம அதிகாலையில் புண்களுக்கு பூசுவதற்கு முன்னாடி தோசை, கொழுக்கட்டை, இட்லி, பழைய சாதம் இதில் எதையாச்சும் ஒன்று எடுத்து எருமை தயிரோடு சேர்த்து வயிறு நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தைலம் ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த உசில் அப்படிங்கிற அரைப்பு போட்டு நம்ம இளம் வெந்நீரில் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம 7 நாட்கள் செஞ்சோம் அப்படின்னா புண்கள் ஆறும் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ.